இங்கே பாரு இந்த மேலே சத்தம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டாசு வெடித்தாங்க, அதுவும் பயங்கர சவுண்டோட. ஏன்னா இப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் கஷ்டப்படுத்துகிறோமோன்னு தெரியல. மனுஷன் மட்டும் படக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும் பாட்டு கூத்து விழா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா சந்தோஷமும் வேணும், அது ஒரு கலாச்சாரம் அப்படின்னு ஏன் மனுஷன் மட்டும் முதன்மைப்படுத்தப்படுறான்னு எனக்கு தெரியல. நீ யாருன்னு தெரியாமல் தான் நான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இன்னைக்கு அவங்ககிட்ட பேசினேன்னா நான் 2 பேருக்கு கால் பண்ணேன். ஒருத்தன் சொன்னான் என்னென்னா, எப்போ நம்ம கால் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து திரும்பவும் கால் வரலையோ அப்போவே அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னான். அவன் பேர் கூட என் பேரில் பாதி தான். சரி, ஓகே, கால் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கவே இல்லை. அப்போ அவனுக்கு அந்த என் மேலே இருந்த அந்த ஃபீல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு கால் பண்ணேன். பட் ஆனால் அவன் உடனே எனக்கு கால் பண்ணிட்டான். பட் அவன் வாய்ஸ் கொஞ்சம் அந்நியமாக இருந்தது. அந்நியமானா யாரோ பேசுகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட வளையல் வாங்கி தரான்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஏன் நான் வாங்கி தரணும் அப்படி சொன்னான். எனக்கு தெரியும். பாரு, செம்ம மேலும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடணுன்னு தான் தோணுது. பட் ஆனால் இப்படி பட்டாசு வெடிக்கும்போது காக்கா குருவி எல்லாம் பகலாக இருந்தால் பறந்து போகும், நைட்டில் ரொம்ப பயந்து போகும்ல. நாயெல்லாம் ரொம்ப பயப்படும், பாவம்ல. இது எப்போ தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. சரி, நம்ம வளையல் மேட்ருக்கு வருவோம். ஏன் வளையல் யார்கிட்டையும் கேட்கக்கூடாதா என்ன? ஆனால் நான் கேட்டதும் வேறு யார்கிட்டையோ கேட்டேன், நான் வளையல் வாங்கித்தா அப்படின்ட்டு. பட் ஒரு பெண்ணுக்கு பார்க்குற எல்லா ஆண்கள் மேலேயும் ஒரே ஒரு உணர்வு தானே வரும், ஒரே மாதிரியான உணர்வாக. எல்லார் மேலேயும் லவ், எல்லார் மேலேயும் காதல், இல்லை எல்லார் மேலேயும் நட்பு, இப்படியா? இல்லை, ஒவ்வொரு மனுஷங்களும் வெவ்வேறு உணர்வு கொடுக்குறாங்க. நம்ம நேசிக்கிற, நம்ம கூட பழகுற ஒரு நாய் இன்னொரு நாயை பிரதிபலிக்கிறதில்ல. இந்த நாய் அந்த நாய் கொடுக்குற உணர்வு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது மனுஷங்க மட்டும் எப்படி இவங்க கொடுக்குற அதே உணர்வு இன்னொருத்தவங்களும் கொடுப்பாங்க? அப்படி நாம் தான் ஒவ்வொருத்தங்களும் சரி, ஒரு மனுஷங்கிட்டேயே எல்லா உணர்வுமே ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். அதே மாதிரி ஆண் பெண் உறவுங்கிறது உடல் சேர்க்கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிறோம். எல்லாருக்கூடையும் செக்ஸ் பண்ண முடியும். ஆண் பெண் 2 பேரும் பேசுகிறாங்கனாவே அவங்க அதுக்காக தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி கொச்சைப்படுத்தப்பட்ட மனநிலையில் நம்மளை நாமே இழிவுபடுத்திக்கிறோம். அது அப்படி இல்லை. ஒவ்வொரு மனுஷங்களும் வெவ்வேறு உணர்வை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா மனுஷங்களோடையும் செக்ஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது அப்படி தான். அதே மாதிரி முகத்தை பார்த்து சில விஷயங்களை கண்டிப்பாக பேசவே முடியாது. நேருக்கு நேராக பார்க்கும்போது எல்லார்கிட்டேயுமே எல்லா விஷயங்களையும் பேச முடியாது. சரியா? இன்றைக்கி நான் ஒருத்தங்கிட்ட வளையல் கேட்டேன். என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னான். சரி, ஓகே, அவனுக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியம்தான். இல்லை, அவன் வெளியில் இருந்திருக்கலாம். அடுத்து இன்னொருத்தங்கிட்ட எனக்கு வளையல் வேணும்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், நான் ஏன் வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டு கேட்டான்.
இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்கி தராதவங்கள பற்றி என்ன? எனக்கு என்னென்னா, எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வளையல் வாங்கி தருவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கேட்டும் எனக்கு வளையல் கிடைக்கல இந்த வருஷம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு வளையல் போட்டாலும் அது உடஞ்சிரும். என்னோடய கை அந்த மாதிரி. சரியா? அதனால் நான் வளையலுக்கு ஆசைப்படல. அடுத்து என்ன? இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. நிறைய அழகான காட்சிகள். எனக்கு ஒரு குட்டி பாப்பா எலுமிச்சம்பழம் கொடுத்தது. ஆக்சுவலி நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அவள் என்னமோ குடிச்சிட்டு இருந்தா. எனக்கு அப்படின்னு, என்னை விட்டுட்டு குடிக்கிற அப்படின்னு. அதனால் அவள் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தா. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேக்கில் வச்சேன். யார்கிட்டயோ ஏதோ பேசணும்னு பேசும்போது சில சமயம் அது தப்பாயிடுது, சில சமயம் அது சரியாக நடந்தது. இப்போ சொல்லு, நீ எங்கே இருக்க? நான் உன்கிட்ட தான் பேசணும், மற்றவங்க கிட்டலாம் பேசக்கூடாது. நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியலல்ல. நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ நேரில் வந்து பேசியிருப்பேன். ஆனால் நீ எங்கே இருக்க, யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் நீ? உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஃபீல் என்னவா இருக்கும்? இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் என்னை வெளியே கொண்டு போக போகிறியா? இல்லை இதே கஷ்டத்துலேயே நான் இப்படியே செத்து போயிடுவேனா? யார் நீ? எங்கே இருக்க? எப்போ வருவ? நிறைய ஊர் சுற்றணும், என்னை வெளியே கூட்டிகிட்டு போவியா? அது மட்டும்தான். நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும், நிறைய இடங்களுக்கு போகணும். மலை மேலே போகணும், அதுக்கப்புறம் பர்வத மலை போகணும், அதுக்கப்புறம் செஞ்சிக்கோட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் கடல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இனிமேல் நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு பண்ணணும்? அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, நான் தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, எனக்கு தான் யாருமே இல்லை. சரி, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, எப்போ வருவேன்னு சொல்லு.